தமிழக மக்களே வணக்கம். தேர்தல் நெருங்கிருச்சு. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். என்னென்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், ஆனால் அதில் கொஞ்சம் அரசியல் இருக்குது. நம்ம அரசியல் நாட்டு நடப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த 5 படத்தை பாருங்கள். உங்களுக்கு நம்ம அரசியல்வாதிகள், அரசாங்கங்கள் எப்படி நடக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் முதல் படம் அமைதிப்படை. தப்பி தவறி கூட இந்த படத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி, இன்னும் ஒரு வாட்டி பாருங்கள். தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ, ஏன்னா எப்பவுமே பார்த்தா மறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். அமைதிப்படை, சத்யராஜ், மணிவண்ணன் அவர்கள் கூட்டணியில் வந்த மிகப்பெரிய அரசியலை பேசக்கூடிய ஒரு சூப்பர் படம், தரமான படம். அதை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது சங்கர் அவர்கள் டைரக்ஷனில் வந்த அர்ஜுன் அவர்கள் நடித்த படம் முதல்வன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சாமானியன் கேட்கக்கூடிய கேள்வி முதல்வர்கிட்ட, முதல்வர் எப்படி கஷ்டப்படுறாரு, பதில் சொல்ல முடியாமல் அப்படிங்கிறத ஒரு சூப்பராக தெளிவாக எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோக்கர்னு ஒரு படம் வந்திருக்கும். இங்கிலீஷ்லேயும் ஜோக்கர்னு இருக்குது. அப்படி அந்த படம் இல்லை, தமிழில் ஜோக்கர்னு ஒரு படம் வந்திருக்கும். அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய படங்கள் வந்திருக்கு, அரசியல் பேசுகிற படங்கள். இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரியடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கள். புதுப்பேட்டைன்னு ஒரு படம் இருக்குது, நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த படம். செம படம், அதை கண்டிப்பாக பாருங்கள். அந்த படத்தில் சரியான அரசியல் இருக்குது. அதுக்கப்புறம் யோகி பாபு நடித்த ஒரு படம் நெல்சன் மண்டேலா. அது ஒரு ஓட்டுக்காக ஒரு கிராமம் என்ன பண்ணுறாங்க, 2 மக்கள் ஒரு ஓட்டை விலை பேசுகிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான தரமாக எடுத்துருப்பாங்க அந்த படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 6 படமும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா, அமைதிப்படை கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சால் 6 படத்தையும் பாருங்கள். அப்படி பார்க்க டைம் கிடைக்கல, உங்களுக்கு வேலையே சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அமைதிப்படை பார்க்க முயற்சி பண்ணுங்கள். முதல்வன் பாருங்கள், ஜோக்கர் பாருங்கள், உரியடி பாருங்கள், புதுப்பேட்டை பாருங்கள், நெல்சன் மண்டேலா, இந்த மாதிரி படங்கள் பாருங்கள். நம்ம அரசியல் என்ன நடக்குன்னு புரியும். நாமளும் ஒரு தகுதியான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது புரியும். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் அரசியல் நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்க. நன்றி.